ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே, கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கின்றேனேங்கிறதான பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே, கிருபையால் மாத்திரமே கிருபையால் மாத்திரமே
கண்களை மூடி நாம் தேவாதி தேவனை நாம் நோக்கி பார்த்து ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்பா உம்முடைய கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது அப்பா. ஆவியானவரே ஹல்லேலூயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவரே அப்பா, நாங்களும் நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரம் ஆண்டவரே, இந்த கிருபையை பெருக பண்ணுகிறவரே உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை மாத்திரமே ஹல்லேலூயா எங்களை ஜீவனோடு நிற்க பண்ணி இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால எங்களை நிற்க பண்ணுகிற தேவனே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே இந்த இடத்துல நீர் அசைவாடுவீராக. நான் துதிக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் நீர் எங்களுக்குள்ளே நீர் கிரியை செய்வீராகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இடங்கொள்ளா போக மட்டும் ஆவியானவரை நிரப்புவீராக, எங்களை நிரப்புவீராக, இந்த இடத்தை நீர் நிரப்புவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியோ, அன்பினால் என்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆமென். ஆவியான எங்கள்
ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தேவாதி தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். ராஜாதி ராஜாவை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, எங்களுக்குள்ள இடைப்படுகிறவரே, எங்களை ஆட்கொள்ளுகிறவரே, எங்களை ஆட்கொள்ளுகிறவரே, இந்த நேரத்தில் கர்த்தர் எங்களை ஆட்கொள்கிறீர் அப்பா. உம்முடைய ஆவியினால நிரப்புகிறீர், உம்முடைய வல்லமையினால நிரப்புகிறீர் அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இருக்கிறீர், எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதரம். எங்களோடு கூட இருந்து ஆளுகை செய்கிறவரே, ஆளுகை செய்கிறவரே, எங்கள் மனதை புதிதாக்குகிறவரே, எங்கள் தீய செயல்களை அழிக்கிறவரே. அல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. ஆமென். உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். இசையா உம்மைத்தானே ஆமென் என் முன்னே நிறுத்தி உள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இசையா உம்மைத்தானே ஆமென் என் முன்னே இயேசுவே நிறுத்தி உள்ளேன். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. உம்மோடு இருப்பது எங்களுடைய பலன். அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. ஆமென். செய்து முடிப்பவரே, என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்திலே, உம் பாதத்தில் அவைகளை இறக்கி வைத்து உம்முடைய
உம்முடைய சமூகத்திலே உம் பாதத்தில் இறங்கி வைத்து இசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். இசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய பாருங்கள் எல்லாம் இறக்கி வைக்கிறோம். உம்மோடு கூட இருக்கிறோம். நீர் எங்கள் பலனாய் இருக்கிறீர். எனக்காக யாவும் செய்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்ளுவீராக. அல்லேலூயா. எங்களை ஆட்கொள்ளும். அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே, இந்த அருமையான இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி. இந்த ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர்களோடு கூட இடைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து என ஒவ்வொரு பகுதியும் ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆளுகை செய்யும். இயேசு உங்களை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். சோத்திரம். வாசிப்போம். பிலிப்பியர் நிருபத்தில் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் அந்த 7வது வசனத்தை வாசிப்போம். பாடம் வாசித்த பகுதியிலே பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்திலே பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் அந்த 7வது வசனத்தை வாசிப்போம். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்கு உள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்க எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியா இருக்கிறது. அது மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே பவுல் அந்த பிலிப்பு சபைக்கு அவர் எழுதும் பொழுது, நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்கு உள்ளவர்களானதால் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாட்களிலே நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையிலே நீங்கள் பங்கு உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே அது எனக்கு உங்களை குறித்து உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாக இருக்கிறது. அதாவது உங்களை என் இருதயத்திலே தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையிலே நீங்கள் பங்கு உள்ளவர்களாய் இருக்கிறதுனால என்று வேதம் சொல்லுகிறது. நாட்களிலே கிருபையிலே பங்கு உள்ளவர்கள், கிருபையிலே பங்கு உள்ளவர்கள். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த உலக பிரகாரமாக நமக்கு சில ஆஸ்திகள் சொத்து சுகங்கள் இருக்குமானால் அதில் நமக்கு ஒரு பங்கு, குடும்பத்திலே இருக்கிறதே நமக்கு ஒரு பங்கு, பெற்றோரிடத்தில் இருக்கக்கூடிய காரியத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு பங்கு. ஆகவே எதுவாக இருந்தாலும் ஒரு பங்கு நமக்கு இருக்கிறது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. உலக பிரகாரமாக. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பவுல் சொல்லுகிறார், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையிலே நீங்கள் பங்கு உள்ளவர்களானபடினாலே என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் எந்த கிருபையினாலே என்னை சந்தித்தாரோ ரட்சித்தாரோ, எந்த கிருபையினால நான் வழிநடத்தப்படுகிறேனோ அந்த கிருபைக்கு நீங்களும் பங்கு உள்ளவர்கள். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா கிருபை குறித்து நம்ம நிறைய வாசிக்கலாம். அதாக சார் கூட பிரசங்கம் பண்ணலாம். அப்போ கிருபை நமக்கு முக்கியமான ஒரு காரியம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு முதல் படியே நமக்கு கிருபை தான். கிருபையினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அத்தனை பேருக்கு நடுவில் நமக்கு கர்த்தர் நம்மை சந்தித்தார். கிருபையினால் நம்மை சந்தித்தார். இன்னும் நம்முடைய முழு குடும்பம் சந்திக்கப்படலை. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால தம்பி எஸ்தர் அந்த சாமியல் குடும்பத்தில் நல்ல எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்க. ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அநேகர் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. எல்லாருமே ஊழியக்காரங்க. உண்மையிலே நான் கூட கொஞ்சம்
யோசனை பண்ண. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால் அந்த இடத்துல என்னை கனப்படுத்தினார்கள். கர்த்தர் மகிமையுண்டு. அல்லேலூயா. ஆகவே சர்ச்சு பாஸ்டாக இருந்தாலும் அங்கே வந்தவங்களாக இருந்தாலும் அவருடைய குடும்பங்களாக இருந்தாலும் என்னை கனப்படுத்தினார்கள். கர்த்தர் மகிமையுண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆகவே ஒரு குடும்பம் முழுவதும் அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தருக்காக கர்த்தருடைய ஊழியத்தை அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க செய்கிறாங்க. கர்த்தர் மகிமையுண்டாவதா. அல்லேலூயா. இது எல்லாமே கிருபையினால நடக்கிற ஒரு காரியம். ஆண்டவர் கிருபைக்கு என்னையும் உங்களையும் பங்கு உள்ளவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் மகிமையுண்டாவதா. அல்லேலூயா. ஏன்னா நமக்கு இந்த உலகத்துல எதுல நமக்கு பங்கு இருக்கிறதோ இல்லையோ, இந்த உலகத்துல நமக்கு எது இருக்குதோ இல்லையோ, ஆனா கர்த்தரிடத்துல கர்த்தருடைய கிருபையில நானும் நீங்களும் பங்கு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. மறுபடியும் வாசிப்போம் அந்த 7 வசனத்தை. என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் நீங்கள் போதும் பங்கு உள்ளவரானதால் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையிலே நீங்கள் பங்கு உள்ளவர்கள். கர்த்தர் மகிமையுண்டாவதா. அல்லேலூயா. சரி, அப்ப நம்மேல் வைத்த கிருபை பெரியது. நம்மை விட்டு விலகாத ஒரு கிருபை, எல்லா சிறையிருப்புகளையும் மாற்றக்கூடிய தேவனுடைய கிருபை. அது மாத்திரமல்ல, நம்முடைய கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது அவருடைய கிருபை என்ன செய்ய நம்மை தாங்கும். கர்த்தர் மகிமையுண்டாவதா. அல்லேலூயா. அதாவது அந்த வசனத்துக்கு அர்த்தம் அப்படின்னா, என்னால முடியலன்னு சொல்லும் பொழுது கர்த்தருடைய கிருபை தாங்கும். கர்த்தர் மகிமையுண்டாவதா. அல்லேலூயா. என்னால முடியும்னு சொன்னா கிருபை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. என்னால முடியாத ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது தேவ கிருபை நம்மை தாங்கி கொண்டு வரும். கர்த்தர் மகிமையுண்டாவதா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மேலான கிருபைக்கு நானும் நீங்களும் பங்கு உள்ளவர்கள். கர்த்தர் மகிமையுண்டாவதா. அல்லேலூயா. அப்ப கிருபைக்கு பங்கு உள்ளவர்கள் நம்ம எப்படி என்கிறத வசனத்தை தொடர்ந்து ஒரு 2 காரியத்தை மாத்திரம் சொல்லுறேன், சீக்கிரமா முடிச்சிருந்தேன். 1ஆம் அதிகாரத்தில் அந்த 8 கீழே வாசிப்போம். 8ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்க எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சியா இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. கர்த்தர் மகிமையுண்டாவதா. அல்லேலூயா. அப்ப பவுல் சொல்லுகிறார், எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையில நீங்கள் பங்கு உள்ளவர்களாய் இருக்கிறது மாத்திரமல்ல, அதே பங்கு உள்ளவர்களுக்கு சபைக்கு தேவ ஜனத்துக்கு அவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, இயேசுவின் உருக்கமான, அதாவது அன்புடன் அனைவரையும் நான் நேசிக்கிறேன் சொல்லி பவுல் சொல்றார். அதாவது நான் நேசிக்கிற ஒரு காரியம், நான் எல்லாரையும் நேசிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையை பெற்றவர்கள், கர்த்தருடைய கிருபைக்கு பங்கு உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அதாவது நம்ம உருக்கத்தோடு இரக்கத்தோடு எல்லார் இடத்துலையும் நாம அன்பு செலுத்தி நாம நேசிக்கணும். கர்த்தர் மகிமையுண்டாவதா. அல்லேலூயா. அப்போது நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதற்கு தேவன் சாட்சி. பவுல் சொல்றார், நான் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. கர்த்தர் மகிமையுண்டாவதா. அல்லேலூயா. நான் உங்களிடத்தில் எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறேன் என்பது கர்த்தர் எனக்கு, அவர் என்னை சாட்சியா வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு நல்லா தெரியும். சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஏதாவது சிலவங்க ஏத்துக்கடல அப்படின்னா என்ன சொல்லுவோம், எல்லாம் கர்த்தர் பார்த்து, கர்த்தருக்கு தெரியும் இல்லை சொல்லுவோம் இல்லையா, எல்லாம் கர்த்தருக்கு நம்ம தெரியும். ஆகவே யார் யார் எப்படி நாம காணப்படுகிறோம் என்பது கர்த்தர் அறிகிறவராக இருக்கிறார். ஆகவே தான் நான் உங்களிடத்தில் எந்த அளவுக்கு அன்பு வைத்து உங்களை நேசிக்கிறேன் என்பதற்கு கர்த்தரே சாட்சியா இருக்கிறார். அது மகிமையுண்டாவதா. அல்லேலூயா. அப்ப கிருபைக்கு பங்கு உள்ளவர்கள் நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாம இரக்கத்தோடு மற்றவங்களிடத்துல இரக்கத்தை காமிக்கணும், அன்பை வெளிப்படுத்தணும், அவங்களை நேசிக்கணும். அது மகிமையுண்டாவதா. அல்லேலூயா. உண்மையிலே கிருபை உங்கள் மேல என் மேல இருக்குமானால் நாம மற்றவர்களை நேசிக்கணும், மற்றவரிடத்துல அன்பு காட்டணும். நாம மற்றவர்களை நேசிக்கிறதும் அன்பு காட்டுகிறதும் தேவனுக்கு சாட்சி. கர்த்தர் மகிமையுண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நான் உங்களை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பது வேற யாரிடத்துல நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா, நான் எவ்வளவு அன்பு காட்டுறேன், எவ்வளவு நேசிக்கிறேன். அவங்க சொல்றாங்களே இல்லையோ, கர்த்தர் சொல்லணும். கர்த்தர் மகிமையுண்டாவதா. அல்லேலூயா.
நாம் மற்றவர்களை எப்படி நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் அன்பு காட்டுகிறோம் என்பது தேவன் கவனிக்கிறவராக இருக்கிறார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை அப்படிதான், தேவன் கவனிக்கிறார். நான் எவ்வளவு, எந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன், நான் எந்த அளவுக்கு நான் அன்பு காட்டுகிறேன் என்பது என் இருதயத்தில் இருக்கிற எண்ணங்களை, நான் செயல்படுகிற காரியங்களை எல்லாமே என் தேவன் அறிகிறார். கர்த்தரே எனக்கு சாட்சி. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே மாயமான அன்பு அல்ல, என்ன மாயமான காரியங்கள் அல்ல. கத்மயம் உண்டாவதாக. நாம் மனப்பூர்வமாய் உருக்கத்தோடு இரக்கத்தோடு மற்றொடத்துல நாம் அன்பு காட்டி நாம் அவர்களை நேசிக்கணும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறவர். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நிறைய காரியங்கள் நம்ம வாசிக்க முடியும். தொடர்ந்து கீழே வாசிக்கும் பொழுது அந்த 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 9. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகட்டும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் காட்டுகிற அன்பானது இன்னும் அதிகமாய் பெருகட்டும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. நாம் அதாவது அன்பில் பெருகணும். நம்ம நிறைய காரியத்தில் பெருக்கத்தை கொடுத்து நம்ம செய்தி கொடுத்துருக்குறேன். அன்பில் நாம் பெருகணும். எதில் பெருகிறோமோ இல்லையோ, மற்றவங்களிடத்தில் காட்டுகிற அன்பில் நாம் என்ன செய்யணும், நாம் பெருகணும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. மனைவிடத்தில் காட்டுகிற அன்பில் நாம் என்ன செய்யணும், பெருகணும். கணவரிடத்தில் காட்டுகிற அன்பில் பெருகணும். பிள்ளைகளிடத்தில் எப்பவுமே நம்ம அன்பு காட்டுவோம், அதில் எந்த ஒரு காரியமும் இருக்காது, குறை இருக்காது. சரி, எதுவாக தான் பெருகணும். எல்லாவற்றைக்கும் நம்ம அடுத்தவங்க இடத்துல காட்டுகிற அன்புல என்ன செய்யணும், நம்ம பெருகணும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நம்ம எப்போவுமே கடிஞ்சிட்டே இருக்க முடியாது. கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா, எல்லாரும் அல்லேலூயா. இந்த நாட்களிலே அந்த தூர பிரயாணம் அப்படின்னா எடுத்து எங்கே ஒருத்தஞ்சு எம்பாடு தனியாக எம்பாடுக்கு போயிடு. இப்போ மனைவியை கூட்டிகிட்டு போகணுங்கிற எண்ணம் ரொம்ப நாளாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒன்று அது பிரசங்கம் பண்ணுகிறோம், ஊருக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுகிறோம், உபதேசம் பண்ணுகிறோம், மணமக்களை வாழ்த்துக்கிறோம், அப்படியாக்கும் இப்படியாக்கும் சொல்கிறோம். அப்போ நாம் மனைவியை நேசிக்கணும் இல்லையா, மனைவியை நேசிக்கணும். ரெண்டாவது, இவைகளுக்கு நடுவில் பலகீனப்பட்டிருக்கிறோம் இல்லையா. அப்போ எப்படியாவது நமக்கு பக்கத்தில் யாருன்னா மனைவி தான் இருக்க முடியும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. மனைவியை நம்ம கூட்டிகிட்டு போனால் தான் நம்ம காரியங்களை எதையும் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம சாதிக்க முடியும். தனியாக போகிற வரவேற்புக்கும், குடும்பமாக மனைவியோடு போகிற வரவேற்புக்கும், கணவரோடு போகிற வரவேற்புக்கும் தனி மரியாதை உண்டு. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நாம் கணவரிடத்தில் நம்ம அன்பு காட்டணும், மனைவி இடத்துல நாம் என்ன செய்யணும், அன்பு காட்டணும். நான் ஏன் அப்படின்னா, ஏதாவது ஒன்றுன்னா எனக்கு சில காரியத்தை அவள் பேக்கில் வச்சுருப்பாள். இப்போ டீச்சர் கூட வச்சுருப்பாங்க இல்லையா. நான் பார்த்து அவங்க கூட சார் கூட இருக்கிறதுனால எனக்கு நல்லா தெரியும் இல்லையா. அது உண்மையான ஒரு காரியம். இது பிள்ளைகள் நமக்கு உதவி செய்வாங்க, இல்லைன்னு சொல்லலை. பிள்ளைகள் நமக்கு உதவி செய்வாங்க, நமக்கு பக்கபலமாக இருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. என்னுடைய பிள்ளைகளாக இருந்தால், யாருடைய பிள்ளைகளாக இருந்தாலும். ஆனால் மனைவிக்கு ஒவ்வொரு துடிப்பும் தெரியும். அதான் பிள்ளைகளை விட மனைவிக்கு தான் ஒவ்வொரு துடிப்பு என்ன செய்யும் தெரியும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நம்ம மனைவியை அதிகமாக நம்ம சோத்துறோம். ஒரு நாள் உடம்பு சரியில்லை, ஊசி போட்டுக்கிறேன், எப்பவும் சொல்லுவேன், படுத்துறாத அப்படி சொல்ல. என்ன படுத்துறாத, ஏன் படுத்துறாத அப்படின்னா, நம்ம காரியம் ஃபுல்லாக ஆஃப் ஆயிடும். என்ன, நம்ம துணி துவைக்கணும், சாப்பாடு பொங்கணும், எல்லாம் பராமரிக்கணும், அந்த காரியங்களுக்கு நம்மளை பராமரிக்கணும் இல்லையா. கத்மயம் உண்டா. அல்லேலூயா. அதே போல் மனைவிக்கு கணவர் தான் பக்க போனான். மனைவியுடைய ஒவ்வொரு காரியத்தையும் இப்போ நான் லேசானா அவனுக்கு தெரியுதா இல்லை, எனக்கு நல்லா தெரியும் இல்லையா. அதை இதை குடிக்கலையா, அதை குடிக்கலையா, ஒரு ஊசி போடுறோமா, அதை கேட்டுக்கிட்டே இருப்பேன். காரணம் எனக்கு நல்லா தெரியும், ஒவ்வொரு அசைவும் எனக்கு நல்லா தெரியும். 38 வருஷம் வாழ்ந்துட்டோம். கத்மயம் உண்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. கத்திரிக்க கருவியில் போன வருஷம் திருமண நாளை பிள்ளைகள் விளையாட்டு போல சொல்லிட்டு இருந்தேன், கொண்டாடிட்டாங்க. கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. ஆகவே நம்ம பட்டு வந்த கஷ்டங்கள் பெரிய கஷ்டங்கள் இல்லையா. ஆனால் கணவர் மனைவியை என்ன செய்யணும், அதிகமாக நேசிக்கணும். மனைவி அதிகமாக என்ன செய்யணும், கணவரை நேசிக்கணும். கத்மயம் உண்டா. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆகவே நாம் சில வீட்டில் சொல்லுவோம், சில உலகத்தார் சொல்ல சண்டை போட்டால் அதிகமாக பிடிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ரெண்டு பேரும் சண்டை போட்டால் அவன் ரொம்ப பிடிப்பு உண்டாகலாம் சொல்லுவாங்க. அதுக்காக சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. மன வருத்தங்கள் வருவது உண்டு. சிலவங்க வெறுக்கிற மாதிரி சில ஆட்கள் நடந்துக்கூடாது. சில கணவர்லாம் மனைவி வெறுக்கிற மாதிரி நடப்பாங்க. இருந்தாலும் அதை தூக்கி சுமக்கிறது பெரிய காரியம் இல்லையா. கதுமயம் உண்டாவது. அல்லேலூயா. ஆகவே ஜெயா சாட்சி சொன்னால், நான் அங்கே இருந்தேன் தம்பி, அந்த வீட்டில் நான் இருந்தேன். அன்னைக்கு காலையில் வேறு பக்கம் போகிறவன் அங்கே போயிட்டேன். சரி பார்ப்போம், ஜோமெண்ட் வருவோம், ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண போகிறேன்னு சொன்னாங்களே, என்ன காரியம் சொல்லிட்டு பார்த்தேன். சுதா ஒரு பெரிய பையெல்லாம் துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அட்மிட்டுக்கு ரெடி ஆகிட்டான். சோத்திரம் நான் உட்காந்து பேசிகிட்டே இருந்தேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் ஆராய்ச்சி தம்பி ராசு எல்லாம் கூப்பிட்டு போனாங்க. பரவாயில்ல, 3 நாள் ஊசி போட்டால் போதும், ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. கத்திமா நான் அப்பவும் அங்கே தான் இருந்தேன். கத்திமயம் உண்டா. அல்லேலூயா. அவங்க ஆஸ்பத்திரி போயிட்டு வரைக்கும் நான் பக்கத்தில் ராசு விட்டு போயிட்டு பழையபடி இங்கே தான் அடுத்தடுத்த வீடா நான் இங்கே தான் வந்தேன். ஆனால் எல்லாமே ட்ரீட்மெண்ட்டில் ஊசி போட்டு வந்துட்டாங்க. 1 ஹவர் 1.5 மணி நேரத்தில் வந்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அங்கே பெரிய காரியம். ஆமாம், கத்தி கொண்டு கிழிக்கணுங்கிற அளவுக்குலாம் சொல்லிட்டாங்க. அட்மிட் பண்ணி தான் ஆகணுன்ட்டாங்க. இப்போ அலையணும் வைக்கணும் பெரிய காரியங்கள் இருக்குது. இங்கே ரெடி ஆகியாச்சு. எல்லாம் பெட்டி படுக்கலாம் தூக்கின மாதிரி பையெல்லாம் தூக்கியாச்சு. வீட்டை கவனிக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும், பல காரியங்கள்லாம் இருக்குது இல்லையா. ஆனால் ஈஸியாக கத்த செய்தார். ஜெபத்தை கேட்டு கத்துமயம் உண்டா. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதில் ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். கத்துமயம். அல்லேலூயா. அப்போது நாம் கணவரை நேசிக்கிறதுல அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அந்த வசனம் அப்படி தானே இருக்குது இல்லையா. மறுபடியும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதாவது இயேசு, அதாவது அந்த வாசிங்க 9ஆம் வசனம். மேலும் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும். அப்போ எப்படி அது பெருகுது அப்படின்னா, அறிவிலையும் உணர்வு பூர்வமாய் அன்பு காட்டுவது இல்லையா. என்ன செய்ய, அவங்களுக்கு பதில் சொல்லணும். கணவரிடத்தில் அன்பு காட்டுவது மனிதர்கள் அன்பு, அவங்களுக்கு பதில் சொல்லணும். அவங்கெல்லாம் கேட்பாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லணுமே அப்படிங்கிற கவனிப்பல்ல. அவங்களுக்கு பதில் சொல்லணும், இவங்களுக்கு பதில் சொல்லணும், சொந்தத்துக்கு பதில் சொல்லணும். அதனால மனைவியை நேசிக்கணும், மனைவியை கவனிக்கணும், பராமரிக்கணும். அதனால கணவரை கவனிக்கணும், பராமரிக்கணும். அப்படி அல்ல, உணவு பூர்வமாய் அன்பு பெருக்கணும். இல்லை அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்தோமா. அல்லேலூயா. திருமணம் முடியாட்டாலும் பரவாயில்ல, நாளைக்கு திருமணம் முடிக்கத்தானே போறீங்க எல்லாரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது அன்பு உணர்வு பூர்வமாய் வெளிப்படணும், அந்த கிரியை செயல்படணும். அது எனக்கு சொல்ல தெரியல. அன்பு அந்த மாதிரி உணர்வு பூர்வமாய் அறிவிலும் உணர்விலும் அந்த அன்பு எப்படி இருக்கணுமா, பெருகணும். கத்துமயம் உண்டாவது. அல்லேலூயா. சில ஆட்களை சமாளிக்கிறது கஷ்டம். கொஞ்சம் பேர் இருக்கீங்க, நான் ஜோமியிட தான் இருக்கிறேன், சீக்கிரம் ஆண்டவர் மாற்றுவார் இல்லையா. சில குடும்ப தலைவர்களை சமாளிக்கணும்னா பெரிய கிருபை வேணும். அவங்களுக்கெல்லாம் பெரிய, அவங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு பெரிய சர்ச்சில் கூப்பிட்டு பெரிய சால்வை வாங்கி போடும். ஆனால் சமாளிக்கிறது பெரிய காரியம். கத்துமயம் உண்டா. அல்லேலூயா. அப்பாடி எதுக்கு எடுத்தாலும் பார்த்தா 2-3 பேர் இருக்கீங்க, அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவர், உங்களுக்கு சால்வை வாங்கிட்டு கண்டிப்பாக முன்னால் கூட்டு சால்வை போடுவேன். ஆனால் நீங்கள் உண்மையிலே கர்த்தருடைய கிருபை பெற்றவர்கள். கத்துமயம் உண்டா. அல்லேலூயா. என்ன சொன்னாலும் போய் அவங்கள ஆஸ்பத்திரியில் தூக்கி போட்டு பார்த்து, நான் ஒரு இதில் ஒரு காரியத்தை நான் பார்த்தேன், பேரை சொல்ல மாட்டேன். ஆமாம், அவ்வளவு கவனிப்போம். ஆமாம், நாங்கள் நம்ம கூட நான் ஒரு மனைவியாக இருந்தால் இப்படி கவனிப்பானாங்கிறது கூட எனக்கு தெரியலை. அந்த அளவுக்கு அட்டகாசங்கள். ஆனாலும் அன்பாக போட்டு கவனித்து பழையபடியும் கொண்டு வந்த எவ்வளோ பெரிய காரியங்கள். இது உண்மையிலே பெரிய அன்பு தான். ஏன்னா சிலங்க சொல்லுவாங்க இல்லையா, பாஸ்டர் அவர் வேலை செஞ்சாரே இல்லையோ, வீட்டில் ஆளாக இருந்தால் போதும் இல்லையா. இந்த வார்த்தை பெண்கள்கிட்ட தான் வரும். நாம் சொல்லுவோம்மா, அவள் ஆளாக இருந்தால் போதும்னு சொல்லுவோம்மா. துணி துவைக்கிற மாதிரியாவது இருக்கணும் இல்லையா, அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா. அந்த பெண்கள் சொல்லுவாங்க, அவங்க வேலைக்கு போக வேண்டாம் பாஸ்டர், ஆளாக இருந்தால் போதும். என் காதுனால கேட்டிருக்காங்க சொல்கிறேன். கத்துமயம் உண்டா. அல்லேலூயா. அவங்க ஒரு ஆள் இருக்காரு, ஒரு ஆம்பளை என் வீட்டில் இருக்காரு, பிள்ளையெல்லாம் இருக்கிறாங்க நிறையா, ஒரு ஆம்பளை எனக்கு இருக்காருன்னு இருந்தால் போதும் பாஸ்டர். அப்படி ஒரு உணர்வுகளும் இருக்குது நம்ம பெண்கள்கிட்ட, தமிழ்நாட்டு பெண்கள்கிட்ட. கத்துமயம் உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. தமிழ்நாட்டு பெண்கள்கிட்ட எல்லாத்தையும் இருக்குது, சபையில் ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் இருக்கணும். கத்துமயம் உண்டா. அல்லேலூயா. அப்போ அன்பு உணர்வு பூர்வமாய் வெளிப்படும். கணவரிடத்துல, மனைவியிடத்துல, பிள்ளைகளிடத்துல மாத்திரமல்ல,
மற்றவர்களிடத்துல நம்ம காட்டுகிற அன்பு உணர்வு பூர்வமாக இருந்து அன்புல போயிருக்கணும். கத்மையும் உண்டாலையா நமக்குள்ள அன்பு இருக்குமானா அவன் என்ன தப்பு பண்ணா கூட நம்ம மன்னிக்கிற ஒரு சுபாவம் இருக்கும். அது சொல்லுவையா பரவாயில்ல, என்ன என்ன பரவாயில்ல, அவங்க என்ன விசாரிக்கல நான் விசாரிக்க, அப்படிலாம் கிடையாது. அவங்க விசாரிக்கிறாங்களே நாம விசாரிக்கணும். கத்மையும் உண்டாவது அழலோய்யா, கர்த்தர் நல்லவர். அழுசலோய்யா அழுசலோய்யா. அப்போ அன்பு உணர்வு பூர்வமாய் நம்ம இடத்துல வெளிப்படும். கிருபைக்கு பங்கு உள்ளவர்கள், கிருபையை சார்ந்து வாழக்கூடியவர்கள், பவுல் என்ன சொல்லலாம், உணவு பூர்வமான அன்புல நீங்க என்ன செய்யணும், பெருகணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. சரி, மூன்றாவதாக அந்த 10 வசனம் வாசிப்போம். 10 வசனம். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. அப்போ அந்த நாட்களில் மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால என்ன செய்யணும், நீதியின் கனி என்ன செய்யணும், நிறைந்திருக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ ஒரு கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். கிருபையை சார்ந்து வாழ்கிறவர்கள், கிருபைக்கு பங்கு உள்ளவர்கள் கனிகளோடு கூட என்ன செய்யணும், நீதியின் கனிகள். அதாவது நம்முடைய கனியிலே பரிசுத்தம் இருக்கணும், உண்மை இருக்கணும். இதை நம்ம எப்படி எடுத்துக்கிடலாம் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு சொன்னார். இப்போ ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நல்ல காரியங்களை செய்கிறாங்க இல்லையா? ஆமாம், நல்ல உதவி செய்கிறாங்க. பொது வாழ்க்கையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிறைய உதவி செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. நிறைய உதவி செய்கிறாங்க. தப்பு பண்ணாதவங்க இருக்கிறாங்க. கொடூரமான ஆட்கள் கிடையாது. எந்த ஒரு தவறும் அவ்வளோ தவறே பண்ண மாட்டாங்க. அவங்க சொல்லலாம் எந்த தவறும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்டதான ஆட்கள்லாம் இந்த உலகத்தில் பூமியில் இருக்கிறாங்க. உதவி செய்யக்கூடியவங்க, நல்ல காரியங்கள், நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய சார்ந்த குணமுள்ள மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் பிள்ளைகளுக்கு மற்றொரு என்ன வித்தியாசம்னா, இது பரிசுத்தமான கனிகள். கத்மை உண்டாவது. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாமே லெக்கம் இருக்குது. ஆனால் கேளுங்க, சைவர் இருக்குங்க. 1 போட்டு நம்பர் போட்டால் தான் லெக்கம் போட்டால் அதுக்கு மதிப்பு எப்படியோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை செய்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த உண்மையான அந்த பரிசுத்தமான ஒரு கனிகள். கத்மை உண்டாவது. அல்லேலூயா. எல்லாரும் நன்மை செய்கிறாங்க, நல்லது, எல்லாரும் நல்ல காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், கிருபையை சார்ந்தவங்க நீதியின் கனிகள், பரிசுத்தமான கனிகள், அது ஆண்டவரை சார்ந்த காரியம். கத்மை உண்டாவதா. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவினால் வருகிற வசனம் இருக்குது இல்லையா, கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனி, கிறிஸ்துவை சார்ந்து செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள், நல்ல கனிகள், சாந்தம். நானும் பொறுமையாக தான் இருக்கேன், அவங்களும் சொல்லலாம், நாமளும் சொல்லலாம். நாம கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகள். கத்மை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ அதில் நாம நிறைந்தவர்களாக இருக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சரி, அதுக்கு நாம நிறைய விளக்கங்கள் வாசிக்கலாம். யோவான் 15:16 வாசிக்கலாம், 4:8-2 வாசிக்கலாம், கலாத்தியர் 5:22 நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சரி, நான்காவதாக பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம் அந்த 11 வாசிப்போம். 11. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டும். அப்போ கிருபையை சார்ந்தவர்கள், கிருபைக்கு பங்கு உள்ளவர்கள் எப்படி அப்படின்னா, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடலற்றவர்களுமாய் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. கத்மை உண்டாவது. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவனுடைய வருகைக்காக, ஆண்டவருடைய வருகையினுடைய நாளுக்காக கிருபையை சார்ந்தவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, துப்புரவானவர்களாக இருக்கணும், இடரலற்றவர்களாக என்ன செய்யணும், நாம காணப்படணும். கத்மை உண்டாவதாக. அல்லேலூயா. அதுக்கு 1 கொரிந்தியர் 1:8 வாசிக்கிறோம், 2 பேதுரு 3:12 14 வாசிக்கிறோம். கரையற்றவர்களும் பிள்ளை இல்லாதவர்களுமாய் நம்ம சமாதானத்தோடு
அவருடைய சன்னதியிலே காணப்படுங்க. கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய நாளுக்காக, கர்த்தருடைய வருகைக்காக, கர்த்தருடைய வருகைக்கு, கர்த்தருடைய நாளுக்கு காத்திருக்கிற நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, துப்புரவானவர்களும் கரையற்றவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கணும். கர்த்தருக்கு உண்டாவது. ஹல்லேலூயா. அப்போ நாளைக்கு நம்ம உண்மையா இருப்போம், நாளைக்கு நம்ம பரிசுத்தமா இருப்போம் அப்படிலாம் கிடையாது. நான் சொல்லியிருக்கிறேன், வாலிப நாட்களில் எனக்கு என்னைக்கு 60 வயசு ஆகுதோ அன்னைக்கு தான் நான் சர்ச்சுக்கு வருவேன். அன்னைக்கு நான் இந்த பாவத்தில் விட்டுட்டு வந்துடுவேன். இப்பெல்லாம் அனுபவிக்கிற வயசு. ஆமாம், 28 வயசுல கொண்டார். கர்த்தருக்கு உண்டாவது. ஹல்லேலூயா. நீ அனுபவிக்கிற வயசா உனக்கு வா என்ன. ஆமாம், நான் அப்பந்தான் நான் வருவேன், சரியாவேன். அது வரைக்கும் நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், எந்த ஒரு காரியத்தையும் நினைச்ச மாட்டேன், நல்ல காரியத்தை நான் செய்ய மாட்டேன். நான் இப்படி தான் அதெல்லாம் 60 வயசுக்கு மேலே, 60 வயசுக்கு மேலே தான் சர்ச்சு. அதுக்கு பிறகுதான் உண்மையான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை. இப்பெல்லாம் அனுபவிக்கிற ஒரு வயசு. கர்த்தருக்கு உண்டாவது. ஹல்லேலூயா. ஆமாம், அனுபவிக்க அன்னைக்கு ஆண்டு தொடல் அப்படின்னா ஜீவன் போயிருக்கும். நிறைய பேர் அப்படிதான். இப்பெல்லாம் ஜாலி பண்ணுற வயசு, இப்பெல்லாம் அனுபவிக்கிற வயசு. கோயிலாம் சொல்லப்படாது, சர்ச்சுக்கு போகணும், கூட்டத்துக்கு போகணும்லாம் சொல்லப்படாது. இப்பெல்லாம் ஜாலியாக இருக்கணும் இல்லை. கர்த்தருக்கு உண்டாவது. ஹல்லேலூயா. அப்புறம் ஜாலி என்ன, எங்கேயாவது தூக்கி ஓரமாக உட்கார வச்சிருக்கோம். அப்போ தான் தெரியும். கர்த்தருக்கு உண்டாவது. ஹல்லேலூயா. அது வரைக்கும் தெரியாது, நம்முடைய பலன் இருக்கிற வரைக்கும் தெரியாது. மனுஷீகத்தில் மாம்ச பலன் நமக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன வேணாலும் செய்வோம். ஆண்டவருக்கு தெரியும் நல்லது. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் தெரியாது நினைக்கிறோம். நம்ம ஒவ்வொரு தவறும் பண்ணும் பொழுது ஆண்டவருக்கு நம்ம தெரியாது நினைக்கிறோம். தெரியும் நம்ம நினைக்கிறோம். இந்த நாட்கள் இருக்க சொல்கிறோம் இல்லையா. இந்த நாட்கள் இருக்கு, அன்னைக்கு பார்த்துக்கிடுவோம் இல்லையா. இன்னைக்கு பார்த்து திருமணம் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கிடுவோம். அந்த நாட்கள்லாம் வரட்டும். எப்படி சொல்ல ஆண்டு லேசாக டச் பண்ணுவார் இல்லையா, அப்போ நம்ம சரியாகிக்கிடுவோம். இல்லை, நீ மாட்டிக்கிட்டீங்கன்னா தப்ப முடியாது. கர்த்தருக்கு உண்டாவது. ஹல்லேலூயா. அன்னைக்கு கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்ததுனால நான் தப்பிச்சேன். கிருபை கொடுக்கலன்னா தப்பிக்க முடியாது. கர்த்தருக்கு உண்டாவது. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறார். தேவன் நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறார். மனம் திரும்புவதற்கு நமக்கு நிறைய வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கிறார். நம்ம செய்ததையே திரும்ப திரும்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் இருக்கிற பலத்தை நாம என்ன வேணாலும் செய்யலாம் நினைக்கிறோம். நமக்கு இருக்கிற அறிவு, நமக்கு இருக்கிற திறமை, நமக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நம்ம எப்படியாவது பயன்படுத்த நினைக்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு உண்டாவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாட்களிலே கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. கர்த்தருக்கு உண்டாவது. ஹல்லேலூயா. நேற்று கூட ஒருத்தங்கிட்ட நான் பேசிட்டேன். ஒரே வார்த்தை சொன்னேன், எல்லா காரியத்துக்கும் நான் உடன்பட முடியாதுன்னு சொன்னேன். கர்த்தருக்கு உண்டாவது. ஹல்லேலூயா. ஊழியக்காரங்களுக்கு ஒன்று, மற்றவங்களுக்கு ஒன்றுன்னு பைபிளில் சொல்லப்படலை. ஊழியக்காரங்களுக்கு தேவன் ஒரு கிருபையை கொடுத்து, ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார், அந்த அழைப்பை கொடுத்ததுனால ஊழியத்தை செய்யலாம், அவ்வளோதான். விசுவாசிகள் நான் எப்படி வேணா இருப்பேங்கிறதுக்காக அல்ல, தேவனோடு ஐக்கியமாக இருக்கணும். கர்த்தருக்கு உண்டாவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உலகத்தில் யாரோடு நம்ம ஐக்கியமாக இருக்கிறோமோ இல்லை, தேவனோட ஐக்கியமாக இருக்கணும். பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கிடணும். கர்த்தருடைய நாள் வரப்போகுது. தேவனுடைய நாள் வரும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும்? பூமியில ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கரையற்றவர்களும் துப்பரமானவருமாக இருக்கணும். கர்த்தருக்கு உண்டாவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் திருடனை போல வருவார். ஒரு திருடன் வரும்பொழுது, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு திருடன் வாரான் அப்படின்னா, அங்க இருக்கிற பிளாஸ்டிக் கூடத்தை எடுப்பான், பிளாஸ்டிக் வாளியா தூக்கிட்டு போவான். விலை மதிக்க முடியாத பொருள் எதுவோ அதைத்தான் எடுத்துட்டு போவான். கர்த்தருக்கு உண்டாவது. ஹல்லேலூயா. சில ஒரு டிவியில் பார், எல்லாத்தையும் கலாண்டிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு போயிருக்கான் பாருங்க. அவன் எவ்வளோ பெரிய காரியம். சே, வீட்டில் சாப்பிட்டுட்டு போயிருக்கான், எவ்வளோ சவகாசம் பாருங்க. ஒருத்தன் தூங்கினா பிடிச்சிக்கிட்டாங்க. கேட்டதுக்கு நான் ரொம்ப தூங்கிட்டேன் அப்படிங்க. ரொம்ப விடிஞ்ச பிறகு தூங்கிட்டான். கலாண்டுட்டு திருடன் வரும்பொழுது, ஒரு வீட்டுக்குள்ள வரும்பொழுது, திருடன் வரும்பொழுது விலை மதிக்க முடியாத பொருள் எதுவோ அதைத்தான் திருடன். பிளாஸ்டிக் கூடத்தையும் பிளாஸ்டிக் வாளியும் எடுக்க மாட்டான். அதே போல இயேசு திருடனை போல வரும் பொழுது, விலையேறு பெற்ற இயேசுவின் ரத்தத்தினால விலையேறு பெற்ற ஆத்மாவா இருக்கணும். கர்த்தருக்கு உண்டாவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உங்களையும் என்னையும் சந்திக்க வரும் பொழுது
ஒரு விலையேற பெற்ற ஆத்துமாவா இருக்கணும். இந்த ஆத்துமா விலையேற பெற்ற ஆத்துமாவாய் மாறணும். அப்படின்னா விலையேற பெற்ற இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும். அது மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப திருடனே போல வருவேன் சொல்றார். நானும் நீங்க இந்த பூமியில, நம்ம குடும்பத்துல, நம்ம சமுதாயத்துல விலை மதிக்க கூடாத ஒரு ஆத்துமாவாய் இருக்கணும். அவர்களை தான் ஆண்டவரை இயேசு திருடி கொண்டு போவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய நாள் ஒன்று வருகிறபடினாலே நீங்கள் துப்புரவானவர்களும் கரையற்றவர்களுமாய் இருங்கள். கிருபைக்கு பங்கு உள்ளவர்களுக்கு சொல்லப்படுகிற ஆலோசனை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக பிலிப்பியர் அந்த 1:14 வாசிங்க. 14. சகோதரரே, அநேக என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடம் கொண்டு பயம் இல்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி. அப்போ 5வது காரியம், கிருபைக்கு பங்கு உள்ளவர்கள் கர்த்தருக்குள் நீங்கள் திடம் கொண்டு பயம் இல்லாமல் திருவசனத்தை தைரியமாய் சொல்லணும். கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகள் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் பைபிள் கையில் என்ன செய்யணும்? இருக்கும். அதுதான் ஒரு அடையாளம் இல்லையா? பைபிள் நமக்கு கையில் என்ன செய்யணும்? இருக்கும். வெக்கப்படக்கூடாது. பைபிளை கையில் தூக்கிட்டு வரைக்கும் எமக்கு என்ன வைக்கும் இல்லையா? அவன் பாட்டில் தூக்கிட்டு போவேன். நடு ரோட்டில் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் வெக்கப்படுதோம், ஜெபம் பண்ண வெக்கப்படுதோம். அப்படிலாம் இல்லை. கையில் பைபிளை தூக்கிட்டு வரைக்கும் நமக்கு என்ன வைக்கும்? கையில் பைபிள் இருக்கிறது நமக்கு அடையாளம் இல்லையா? இவங்க சர்ச்சுக்கு போறாங்க இல்லையா? இவங்க சர்ச்சுக்கு போறாங்க. வேற தொழில் சம்பந்தப்பட்ட பொருட்களை கொண்டு போனா இவர் இந்த வேலைக்கு போறார் இல்லையா? இவர் ஒரு மேஸ்திரியார், இவர் ஒரு வேலைக்கு போறார், இவர் அந்த மரம் வெட்ட போறாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இவர் இந்த வேலைக்கு போறாரு. ஒரு அடையாளம் வச்சிருக்காங்க இல்லையா? அடையாளம் நமக்கு காமிக்கலையா பூமியில? இந்த பைபிளை நாம தூக்குறதுக்கு வெக்கப்படவே கூடாது. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. இந்த பைபிளை நாம தூக்கி சுமந்தோம்னா அவன் அவளை தூக்கி சுமப்பான். கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. நான் எப்பவும் பையன் என் கக்கத்துக்குள்ளே வச்சிருப்பேன், பார்த்துருக்கீங்களா? ஆமாம், கீழே விடவே மாட்டேன். யார் நம்மளை என்ன நினைச்சாலும் சரி. எப்போ எனக்கு அது பழக்கமாக போச்சு. உடனே சடக்குன்னு பையதுக்கு இப்படி இடிக்கிடுவேன். கக்கத்தில் வச்சுட்டு தான் நான் போவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் கர்த்தருக்குள் நாம திடம் கொண்டு கர்த்தருடைய வசனத்தை நம்ம தைரியமாய் சொல்லணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்வார். தேவ வசனத்தை சுவிசேஷமாய் சொல்வதற்கு நாம் வெட்கப்படவே கூடாது. நம் கர்த்தருக்குள்ளே திடம் கொண்டு தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சொல்லணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிதான ஒரு காரியங்களை ஆண்டவர் செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இப்போ நம்ம டாக்ஸ் கொடுக்குறோம். இந்த போட்டோவில் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம வாழ்க்கை தைரியமாக தான் கொண்டு கொடுக்குறாங்க இல்லையா? ஆமாம், எல்லாம் வீடு தேடி மேலே ஏறுற மாதிரிலாம் போட்டிருக்கீங்க. டாக்ஸ்லாம் தைரியமாக தான் கொடுக்குறாங்க. 14 கிராமத்துக்கு போயிருக்கிறோம். 14 கிராமத்துக்கு போயிருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால எல்லா கிராமத்திலையும் நமக்கு அனுகூலமான ஒரு காரியத்தை கர்த்தர் வச்சிருந்தா எல்லா இடத்துலையும் டாக்ஸ் கொடுக்குறோம். தைரியமாக கொடுக்குறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. உண்மையாக இன்னும் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை, அதாவது சிலவங்களுக்கு நம்ம பயப்பட மாட்டோம். அவங்க நம்மளை ஏதாவது நினைப்பாங்கன்னு நினைக்கிறோம். அப்படி ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு. அவங்க நம்மளை வந்து அடிச்சிருவாங்க அப்படிங்கிற பயம் கிடையாது. நாம ஆண்டவரை பற்றி சொன்னோம்னா, இந்த பைபிளை தூக்கிட்டு போனோம்னா அவங்க ஏதாவது நம்மளை என்ன செய்வாங்க? நினைப்பாங்க. என்ன நினைப்பாங்க? நல்லதுன்னு நினைப்பாங்க. பரவாயில்ல, உண்மையா இருக்காம போல் தெரியுது இந்த பைபிள் இல்லையா? கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்ம கையில வேற ஏதாவது இருந்தால் தான் பயப்படுவாங்க. ஆனால் அந்த இந்த பைபிளை கையில் வச்சிருந்தோம்னா எல்லாரும் நம்மளை கண்டு நினைச்சுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அப்படி நினைச்சு நம்ம சில காரியத்தை நம்ம செய்யும். ஏதாவது நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்க வேண்டி நம்ம பைபிளை மறைக்க வேண்டாம். அதுவே நமக்கு அடையாளமா இருக்கட்டும். ஆண்டவர் சொல்றார், கிருபைக்கு பங்கு உள்ளவர்கள்
கிருபையை சார்ந்து வாழ்கிறவர் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி தைரியமாய் துணிச்சலோடு திருவசனத்தை நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பா. எல்லாம் ஜெபமுனமா எல்லாரும் ஒரு 5 காரியத்தை நான் சுருக்கமா நான் சொன்னேன். அல்லேலூயா. நம்ம அனைவரையும் நேசிக்கணும். நம்ம அனைவரும் நேசிக்கிறது கர்த்தரே சாட்சி. நம்ம நேசிக்கிறோம் என்பது கர்த்தரே சாட்சி. 2வது, அன்புல நம்ம பெருகணும். நம்ம காட்டுகிற அன்புல பெருகணும். உணர்வு பூர்வமாய் அன்பு காட்டணும். அறிவு பூர்வமாய், உணர்வு பூர்வமாய், உள்ளத்தின் ஆழத்தில இருந்து அன்பு காட்டணும். மாயமான அன்பல்ல, மனப்பூர்வமாய் நேசிக்கணும். நமக்குள்ள இருக்கிற அன்பு பெருகணும், இன்னும் வளரணும். உணர்வு பூர்வமாய் நம்ம அன்பு காட்டணும். ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். 3வது, மகிமையும் துதியும் உண்டாகும்படி நீதியின் கனிகளால நாம நிறைஞ்சிருக்கணும். இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகள், ஆவிக்குரிய கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகணும். நீதியின் கனி, கிறிஸ்துவினால் வரக்கூடிய நீதியின் கனி, பரிசுத்தமான கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல காரியங்கள், நற்கிரியைகள் வெளிப்படணும். ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். இயேசுவே, நாங்களுமே துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். கிறிஸ்துவின் நாளுக்கன்று துப்பரவானவர்களும் பிள்ளையற்றவர்களாக நாட்களிலே நாம காணப்படணும். இடலற்றவர்களாய் காணப்படணும். 5வது, கடைசியா கர்த்தருக்குள்ளே நம்மை திடப்படுத்தி திடங்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை, வசனத்தை தைரியமாய் சொல்லணும். எல்லாரும் எளிமை நின்று ஆண்டவரே நம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கிருபைக்கு நாங்கள் பங்கு உள்ளவர்கள், கிருபையை சார்ந்தவங்கள், அன்பு உள்ளவர்களாக இருப்பாங்க. மற்றவங்க நாம நேசிக்கணும். அது கர்த்தரே சாட்சி. நம்ம அன்பு எப்படிப்பட்டதுங்கிறத கர்த்தர் தான் சாட்சி கொடுப்பார். உணர்வு பூர்வமாய் அன்பு காட்டணும். நம்ம அன்புல பெருகணும். இயேசுவே, எல்லாரும் கரங்களை உயர்த்தி கிருபையை சார்ந்து கொண்டவர்கள், கிருபையிலே பங்கு உள்ளவர்கள், நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கணும். மற்றவர்களை போல அல்ல. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நான் எப்படி இருந்தேனோ அப்படியே நான் இருக்குன்னு சொல்லக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிருபையை சார்ந்து இருக்கிறோம். ஆண்டவராய தேவன் நமக்கு கிறிஸ்துவினால நமக்கு கிருபையை தந்திருக்கிறார். அந்த கிருபைக்கு சொந்தக்காரராக, அந்த கிருபைக்கு பங்கு உள்ளவர்களாக, அந்த கிருபையை சார்ந்தவர்களாக நாம நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும். எல்லாரும் கரங்க வைத்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரணும். ஆண்டவரே, நான் அன்பு காட்டணும், நான் நேசிக்கணும், நான் மற்றவங்களை நேசிக்கணும். ஆண்டவரே, நான் நேசிக்கிறது நீ தான் சாட்சி கொடுக்கணும். என் அன்பு மாயமற்றதாக இருக்கக்கூடாது, மாயமானதாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உணர்வு பூர்வமாய் நான் அன்பு காட்டணும், அன்பு செலுத்தணும். ஆண்டவரே, கிறிஸ்துவினால் வரக்கூடிய நீதியின் கனிகளால் நிறைஞ்சிருக்கணும். என் வாழ்க்கையில் உண்டாகிற நற்கிரியல் எல்லாம் அது உம்மால வரக்கூடியதாக இருக்கணும். அப்படி நாமத்தின் மகிமைக்காக இருக்கணும். ஆண்டவரே, எல்லாரும் நல்லது செய்கிறாங்க, கிரியெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவினால் வருகிற நற்கிரியை, கிறிஸ்துவினால் வரக்கூடிய நல்ல காரியங்கள், கனிகள், பரிசுத்தமான கனிகள், பரிசுத்தமான வாழ்க்கையில காணப்படுகிற நற்கிரியை, நல்லது செய்யலாம், உதவி செய்யலாம். ஆனால் கிறிஸ்துவினால் கொடுக்கிற பரிசுத்தம் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா
அந்த நற்கிரியை நல்லதல்ல. அதுக்கு மதிப்பு கிடையாது. இந்த உலகத்துக்கு மதிப்பு இருக்கலாம் இல்லையா? அவங்க நல்லது செய்யறாங்க, நல்லது எல்லாரும் செய்யறாங்க. ஆனா பரிசுத்தமான வாழ்க்கையில இருந்து வெளிப்படுகிற நற்கிரியை தேவன் மகிமைப்படுவார். நான் நல்லதுதானே செய்யறேன். கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகள், கிறிஸ்துவினால் வரக்கூடிய பரிசுத்தமான கனிகள், பரிசுத்தமான வாழ்க்கையில் இருந்து வெளிப்படக்கூடிய கனிகள். எல்லாருக்குள்ளேயும் நல்ல காரியங்கள் இருக்கு, நற்கிரிகள் இருக்கு. பரிசுத்தமான வாழ்க்கையிலிருந்து வெளிப்படக்கூடிய கனிகள் தேவன் மகிமைப்படுவார். கிருபையை பெற்றவர்கள் பரிசுத்தமான இடத்துல இருந்து நற்கிரி வெளிப்படும். நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே என்னை நடத்தும். என் வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நடக்கணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நடக்கணும் ஆண்டவரே. நீங்க மகிமைப்படுங்க. வந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் கர்த்தரை ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற மக்களை எல்லாம் கர்த்தரை ஆசீர்வதிங்க. எல்லாருடைய பொருளாதார பண தேவையை கர்த்தரை சந்திங்க. எல்லா வியாதிகள் விலகினங்கள்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். விலகினங்கள் மாறட்டும், வியாதிகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஆண்டவரே. விலகினங்கள் மாறுவதாக, விலகினங்கள் போராட்டங்கள் மாறட்டும். எல்லா விதமான குழப்பங்கள் பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும், குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வருமானத்தை காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்ல வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருமணத்தை காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குழந்தைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கிருபமா இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சோபிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய கிருபத்தை ஆசீர்வதிங்க. நல்ல சுகப்பிரசவத்தை கொடுங்க. தேவைகளை சந்திங்க. கிருபத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எக்ஸாமுக்கு காத்திருக்கிற +2 10th பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மேல் படிப்புக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்ல ரிசல்ட்டை கொடுங்க. அவங்க எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிள்ளை நிமித்தமாய் பெற்றோருக்கு நல்ல சந்தோஷத்தையும் நல்ல ஒரு சமாதானத்தையும் அதை கொடுக்கும்படியாக பிள்ளைகளுடைய படிப்பு ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா பயமும் கலக்கமும் நீங்கட்டும் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. குடும்பங்கள் ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும், குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகட்டும். என் ஆண்டவர் இடைபடுங்க ஆண்டவரே. எல்லா வியாதி மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். கொடூரமான வியாதி நீங்குவதாக இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு மாறட்டும். ஒரு பூரண விடுதலை உண்டாவதாக சரியத்தில். ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம். குடும்பத்தாருக்கு மத்தியில கர்த்தரை உயர்த்துங்க அப்பா. குடும்பத்தாருக்கு மத்தியில கர்த்தரை உயர்த்துங்க. சிறுமைப்பட்டிருக்கிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எளிமையா இருக்கிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நானோ சிறுமையை எளிமையானவர், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். நினைக்கிற தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். வியாதியினாலே பொருளாதார வீழ்ச்சியினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேதனைப்பட்டிருக்கிற எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு ஒரு மாற்றம் வரட்டும், விடுதலை உண்டாகட்டும், ஒரு செழிப்பு உண்டாகட்டும், நல்ல ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். எல்லா வியாதிகள் குணமடையட்டும் ஆண்டவரே. விலகினங்கள் எல்லாம் மாறட்டும். அடிக்கடி காணப்படுற விலகினங்கள் மாறட்டும். போராட்டங்கள் மாறட்டும். குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். கர்த்தாவே நாங்களும் துதிக்கிறோம். நீங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. நீங்க மகிமைப்படுங்க. தொடர்ந்து முடிய பந்தி ஆசீர்வதிங்க. இயேசுவே நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ரெண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் வரிசையாக நிற்போம். மற்றவங்க பின்னால் உட்காருங்க. நான் சீக்கிரமா ஒரு